ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8. பேதுரு ஜனங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நிறைய காரியம். அதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாக இருங்க. அதனால் என்னன்னா அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு, ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அல்லது பெற்றோர், நம்ம தாய் தகப்பன் ரொம்ப நம்ம மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்கன்னா சில வேளையில் ஏதாவது சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. நம்ம ஃப்ரெண்டு கூட நம்மளை சில வேளை ஏதாவது சொல்லிட்டா அதை நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம். காரணம் என்னென்னா அன்பின் நிமித்தமாக அப்படிப்பட்ட காரியம் நடக்கும். பாருங்கள், என்னுடைய இன்லாஸ் ரொம்ப என் மேலே திருமணம் ஆனதுலேருந்து அவங்க கடைசியில் மறிக்கிற வரைக்கும் ரொம்ப அன்பு செலுத்தினாங்க. அந்த அன்பு நிமித்தமாக நான் சென்னை பட்டணத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். இங்கே அந்த கேம்பஸில் சில வசதி குறைவுகள் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க என் மேலே செலுத்தின அன்பு, அந்த காரியங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன காரியங்களை கூட என்ன பண்ணல, அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க அன்பின் நிமித்தமாக அந்த காரியம்லாம் என்ன பண்ணிடுச்சு, அது எனக்கு மறைக்கப்பட்டுடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாமல் மறைக்கப்படுச்சு. அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. எதுக்கு இதை சொல்லணும்னா, அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. திரளான பாவங்களை மட்டும் ஏதாவது குறைவுகள் இருந்தால் கூட அதையும் என்ன பண்ணும், மூடும் அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அந்த அன்பின் நிமித்தமாக சில குறைவுகள் அங்கே இருந்தாலும் அந்த வீட்டில் அந்த கேம்பஸில் அது சரியான அந்த குவார்ட்டர்ஸில் இருந்ததுனால அதில் சில குறைவுகள் இருந்தது. அந்த குறைவுகள்லாம் எனக்கு அது என்ன பண்ணல, பெருசாகவே தெரியல. ஏன்னா அவங்க என் மேலே செலுத்தின அன்பு அதை குறைவுகளை நிறைவாக தான் காட்டுச்சே தவிர அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதுக்கு எனக்கு வரவே இல்லை. அது மாதிரி நம்ம ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அப்படின்னு பின்பகுதி சொல்லுது. உங்களுடைய அன்பு சகோதர ஸ்நேகமுள்ளவர்களாய் மாயமற்ற சகோதர ஸ்நேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, 22ஆம் வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோடு ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே பாருங்கள், 1 யோவான் 3:11 பார்த்தீங்கன்னா, நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற விசேஷமாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்போ அன்பு கூறாதவன் என்ன அல்ல, கடவுளாக உண்டானவன் அல்லன்ட்டு முந்தின வசனம் கூட சொல்லுது. 1 யோவான் 3:10 வசனத்தில். அதனால் நம்ம நம்ம ஆண்டவருக்குரியவர்களாக இருக்கணும். அவருடைய ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒருவரில் அன்பு கொண்டோம். எப்படி அன்பு கொண்டோம்? ஊக்கமான அன்பு கொண்டவர்களாய் நாம் காணப்படணும். அப்படிப்பட்ட அன்பினாலே நாம் ஒருவரை தாங்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், ஸ்நேகத்தின் சிகரமாம் என் இயேசுநாதா, சிந்தி நீர் இரத்தம் சிலுவையிலே, கண்களில் கண்ணீரும் வர கண்ட பின்னே கண்ணீரை துடைக்கவே நீர் மரித்தீர். உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில்,
உந்தன் ஜீவ பாதையில். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, அன்பு கத்தாவே ஊக்கமாய் நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும் ஒருவர். அந்த அன்பு திரளான பாவங்களை மூடன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. திரளான பாவங்களை மட்டும் இல்லை, திரளான குற்றங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே அது எல்லாவற்றையும் மூடும் ஆண்டவரே தகப்பனே. ஏதோ கர்த்தாவே எங்களிலே குறைவுகள் காணப்பட்டாலும் எங்களிடத்திலே அன்பு அதிகமாய் மற்றவர்களை எங்கள் மேல் செலுத்தும் போது அந்த குறைவுகள்லாம் கூட ஒரு பொருட்டாக இருக்காது என்பதை வாழ்க்கையில் ருசித்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தாவே நாங்கள் பெரும்படியாக நாங்கள் ஒருவரில் உண்மையான ஊக்கமான அன்பு செலுத்தி அதன் மூலமாக ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படின்னா 16 போர் சேவகர்கள் என்று பதில். அதுதான் சரியான பதில், 16 போர் சேவகர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது ஒரு சிறு கணக்கு மாதிரி தான். அடுத்தது இன்றைய கேள்வி, எந்த ராஜா எதை செலுத்தாதபடியினால் தூதன் அவனை என்ன செய்தான், அதனால் அவனுக்கு என்ன நடந்தது? அப்போது எந்த ராஜா எதை செலுத்தாதபடியால் தூதன் அவனை என்ன செய்தான், அவன் என்னவானான்? அப்போது 4 பதில்கள் உங்கள்கிட்ட வரணும். எந்த ராஜா எதை செலுத்தாதபடினால் தூதன் என்ன செய்தான், அதன் மூலம் அவனுக்கு எப்படி என்ன நடந்தது அப்படின்னு 4 பதில்கள் நீங்கள் கொடுக்கணும்.